அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242422. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். காவிரி நீர் பகிர்வு குறித்து முக்கியமாக ஒரு உத்தரவு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான மசோதா இன்று பயங்கர அமளிக்கு நடுவில் நிறைவேறி இருக்கிறது. முன்னாள் திமுக அமைச்சர் அவருக்கு வைக்கப்பட்ட குறி இன்னும் தீவிரம் அடைகிறதா? அவரோட மணி தள்ளுபடியாயிருக்கு. இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு மூத்த உதவி ஆசிரியர் திரு அருண் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், மேகதாட்டு அணை காவிரி ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தண்ணீர் திறந்து விடணும், 15 நாளுக்கு இவ்வளோ தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல எங்க அணையிலேயே தண்ணி இல்லை, நாங்கள் கண்டிப்பாக தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் கிளியராக சொல்லியிருக்காரு. வர ஆகஸ்ட் சண்டே அவங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடந்த வார்த்தை போரில் இன்னைக்கு திரு அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ட்ராப்ல போய் தாவேக அரசு மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. மத்திய பாஜகவும் கர்நாடகா காங்கிரஸும் சேர்ந்து செய்யற ஒரு சதியில தாவேக அரசு மாட்டிக்க கூடாது. இவங்களும் கூடிய விரைவில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு ரொம்ப கண்டினியூயிங் ப்ராசஸ். நீங்க ஒரு கண்டினியூயிங்கான ப்ராசஸ்ல தண்ணி போயிட்டு இருந்தா அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்றது தான் புரியுது. வி ஆர் இன் அன் எல் நினோ இயர். ஒரு மழை பற்றாக்குறை ஆண்டு. அது ஒரு சூப்பர் எல் நினோ அப்படின்னு உலகமே அஞ்சி நிற்கிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு வரை இன்னைக்கு எல் நினோக்கு ஒரு சிறப்பு குழு போட்டிருக்காங்க. திரு பிரதீப் ஜான் உள்ளிட்ட வெதர் எந்தூசியாஸ்ட் நிறைய பேர் அவங்கலாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எல் நினோ இயர்ல மழை பற்றாக்குறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இது. உங்களுக்கு ரெயின் டெபிசிட் மட்டும் ஒரு 40% 50% வரைக்கும் இருக்குன்னே சொல்றாங்க. அதாவது ரெகுலரான இதுல இருந்தே இருக்கு. அதாவது ஒரு மாசத்துல 25 நாள் மழை இல்ல, லாஸ்ட் 5 நாள்ல ஓரளவுக்கு காப்பாத்துறதுனால இந்த நம்பர் நிக்குது. இல்லைன்னா இது இன்னும் மோசமா போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் போட்ட உத்தரவு அடுத்த 15 நாள்ல 3500 கன அடி நீரை கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கர்நாடகாக்கு உத்தரவு. இத 2 நாள் முன்னாடி காவிரி ஒழுங்காற்று ஆணையமும் உத்தரவிட்டது. அப்போதும் கர்நாடகா மாட்டேன்னு சொல்லிச்சு. பட் இப்போ சொல்லியிருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையமா. இதுக்கு என்ன பண்றாங்க ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்தே தீரணும். இந்த 3500 கன அடி நீர் அப்படின்றது இட்ஸ் 1.45 டிஎம்சி ஃபீட் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். நான் கணக்கு யோசிச்சு பார்த்ததுல, நமக்கு போட்டு பார்த்ததுல 1.45 to 3.5 சம்திங் பிட்வீன் தான் வருது. நமக்கு தர வேண்டியதே 13 டீம்ஸ் கிட்ட. நம்ம உங்களுக்கு 13 இது கிட்ட வரணும். பட் ஆனால் 1.5 சம்திங் தான் வருது. கரெக்டா எனக்கு தெரியல. சாரி டு பதர். இதுல அவங்க கிட்ட கர்நாடகா கிட்ட காவேரி பேசின்ல இருக்கிற 4 டேம், கேஆர்எஸ், ஹேமங்கி, உங்களுக்கு கேஆர்எஸ், ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி. இந்த 4 கபினி, கேஆர்எஸ் நமக்கு தெரிஞ்சு இந்த மீதி 2 இருக்கு. மொத்தம் 4. இந்த இதெல்லாம் சேர்த்து மட்டும் அவங்க கிட்ட கரண்ட்லி தே ஆர் ப்ராசஸிங் 42 டிஎம்சி இது டோட்டலா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதுல கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஏன் அவங்களுக்கு மனசு இல்லை அப்படின்றது தான் புரியல. இப்ப இன்னொரு டேம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மேகதாத்து கட்டிட்டாங்கன்னா 5வது டேம் கட்டிட்டாங்கன்னா தண்ணி ஊரும் அங்கே இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு ஃப்ளோ கட் ஆகும் அப்படின்றப்போ விடுறது ஓகே, எங்களால வேஸ்ட் ஆகுது, தமிழ்நாடு வேஸ்ட் தண்ணி பண்ணுது, அந்த வேஸ்ட் பண்றதை நாங்க கரெக்டா கொடுத்துறோம், டேம் கட்டினதுக்கு அப்புறமும் கரெக்டா கொடுப்போம் அப்படின்னு கர்நாடகா என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் என்ன ஷூரிட்டி இருக்கு? உங்களுக்கு கட் பண்ணி வைக்க உங்களுக்கு அப்பர் ரிசர்வாயர்ல மேல இப்போ மழை பெஞ்சிருக்கு. 2 நாள் மழை பெஞ்சிருக்கு. முந்தா நாள் நைட்டும் நேற்று இரவும் நல்ல மழை கர்நாடகால அப்பர் ரிசர்வாயர்ல காவேரி பேசினோட மேற்பகுதியில மழை பெஞ்சிருக்கு. அதனால முதல் 2 டேம் 100% கொள்ளளவை இதா இருக்கு. அடுத்த 2க்கு எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். ஆனாலுமே பெங்களூரோட தேவை எவ்வளவு இருக்கு? எத்தனை ஜிசிசி அமைச்சிட்டு இருக்கீங்க? குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அமைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை ஏஐ சென்டர்ஸ் அமைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஏஐ சென்டர் அமைப்பதற்கும் நீங்க குளோபல் இது கெப்பாசிட்டி சென்டர்ஸ் அமைப்பதற்கும் எவ்வளவு தண்ணி தேவைப்படும்னு ஊருக்கே தெரியும். ஒரு ஏஐ மெசேஜ் நம்ம ஏஐல போட்டு ஒரு டவுட் கேட்கறதுக்கு 3 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதாவது நம்ம கூகுள்ல ஏஐ மோட் இல்ல மெட்டால இல்ல குரோக்ல இல்ல சாட் ஜிபிடில ஒரே ஒரு ஏஐ கொஸ்டின் கேட்டு அதுக்கு பதில் வந்துச்சுன்னா 3 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. இப்ப நீங்க பெங்களூர்ல இருந்து இதுல இருந்து எவ்வளவு தண்ணி எத்தனை கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணீங்க? ஏஐ இது பண்றீங்களா எல்லாம் விட்டுருங்க. மொத்தமா எவ்வளவு இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ உங்களுடைய அர்பனைசேஷனுக்கு
ம். தமிழ்நாடோட உணவு விவசாயம் இது பத்தி. வந்து ஷுட் நாட் பி அட் எனி காஸ்ட் காம்ப்ரமைஸ்ட். இதுதான் பாயிண்ட். அதாவது தமிழ்நாட்டோட ஷேர குடுத்துருங்க. ம். உங்ககிட்ட தண்ணியே இல்ல. மொத்தமே 10 டிஎம்சி தான் இருக்கு அப்டின்னா கூட, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2, கேரளாக்கு வர வேண்டிய 1, புதுச்சேரி குடுக்க வேண்டிய 0.5 ம். குடுத்துட்டு நீங்க வச்சுக்கோங்க. என்ன சோ கால்ட் என்ன ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோ குடுக்கணும்ல. ம். தரமாட்டேன். அதாவது எங்களுக்கு எவ்வளோ இருக்கணுன்ற டோட்டல் கெப்பாசிட்டில இருக்கோ, அத நாங்க வச்சுக்கிட்டு மீதி தான் தருவோம் அப்டின்னா, பஸ் ரெயின் டெஃபிசிட் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். ம். நாங்க வந்து தனி உலகத்துல இல்ல அப்டின்ற ஒரு பாயிண்ட். இதுதான் பேசிக்கான விஷயம். இது கர்நாடகா தண்ணி திறந்து விடணும். இருக்கிறதுல என்ன ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவோ அதுலயாவது திறந்து விடணும். ம். எவ்வளோ வறண்டு கிடக்குன்னு பார்க்குறோம். திருச்சி சைடுல வரைக்கும். உங்களுக்கு ஈரோடு சைடுல அவ்ளோ உங்களுக்கு காவிரி பேசின் முழுக்க வறண்டு கிடக்குன்றத பார்க்கிறோம். இப்போதைக்கு போர் வாட்டர் வச்சு ஓரளவு சமாளிக்கலாம். எத்தன நாளைக்கு இருக்கும்? உங்களுக்கு ரிவர்ல தண்ணி வர வர தான் கீழ போகும். ம். எதுவுமே இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. விவசாயிகள்ட்ட பேசினா நான் வந்து மேலோட்டமா அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். விவசாயிகள் கிட்ட கூட்டு வந்து பேசினாலோ, இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கூட்டு பேசினாலும் அவங்க எவ்வளவு கிளியரா சொல்லுவாங்கன்றது தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான இன்னொரு ஒரு 6, 7 மந்த்ஸ்க்கு ரொம்ப வொர்ஸ்டான பீரியட். நமக்கு நவம்பர்ல மழை பீக் ஆனா, நமக்கு உங்களுக்கு கிழக்கு வடகிழக்கு பருவமழையில உங்களுக்கு சென்னை, நாகப்பட்டினம் சைடு வரைக்கும், தஞ்சாவூர் வரைக்கும் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அப்பயும் ஈரோடுக்கு மழை வர வாய்ப்பு இல்ல. திருச்சிக்கு வருமான்றது சந்தேகம். அவ்வளவு தூரத்துக்கு சவுத்ல தான் டவுன் மழை. சவுத்துக்கு ம். ஓரளவுக்கு வரலாம். நான் சொல்றது ஈரோடு, திருச்சி அந்த சைடுக்கு சொல்றேன். உங்களுக்கு அங்க கரூர் வரைக்கும் ம். மழை வரதுக்கு ம். டவுட். அதுக்கு இந்த பக்கம் தான் தஞ்சாவூர் வரைக்கும் உங்களுக்கு கும்பகோணம் சைடு, இந்த சைடு நாகப்பட்டினம் ம். இங்கெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ம். நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல வரும். ஆனாலும் அது எப்படி வரும்ன்றது தெரியல. எவ்வளவு வரும்ன்றது தெரியல. அப்போ உங்களுக்கு இந்த 6 மாசத்த எப்படி ஓட்டுறது? அந்த 6 மாசம் வந்தாலும் விவசாயத்துக்கு முன்னாடி வெறும் குடிநீருக்கு என்ன பண்றது? பிக் கொஸ்டின்ஸ் ஆர் லைங். இதுல ஓகே. பொறுப்புள்ள அரசுகள் போல வெறும் தன்னுடைய கான்ஸ்டிட்யூயன்சி, தன்னுடைய பேசின் சிம்பிள் கர்நாடகால திரு டி.கே. சிவகுமார் அடுத்த நெக்ஸ்ட் எரா ஆஃப் காங்கிரஸ லீட் பண்ணணும்னு பார்க்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் காங்கிரஸ்ல 15 வருஷத்துக்கு சீன்ல கர்நாடகால இருக்கணும்னு நினைக்கிறாரு. ம். பிரியங்க் கார்கே நெக்ஸ்ட் சேலஞ்சிங்கா இருக்காரு. சித்தராமையா வெற்றிகரமாக ஓரம் கட்டியாச்சு. இன்னொருத்தருக்கு சூப்பர் ப்ரமோஷன் குடுத்துட்டு நீங்க தான் நேஷனல் பிரசிடென்ட் இந்த பக்கம் வராதீங்கன்னு கார்கேவ அங்க உட்கார வச்சாச்சு. சோ இவங்க பிளான் என்ன பிரியங்க் கார்கே மட்டும் தான் ஒரு இமிடியேட் த்ரெட்டா இருக்காரு டி.கே. ம். சிவகுமாருக்கு. அதுக்கு இவர் என்ன பண்ணணும்? இவருக்கு சமூகம், இவருடைய பொலிட்டிக்கல் பேஸ் காவிரி பேசின்ல இருக்கு. ஓல்டு மைசூரு ரீஜியன் சொல்லக்கூடிய கர்நாடகாவின் தென்பகுதி. ம். அது பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்ட் கிடையாது. ஓல்டு மைசூர் ரீஜியன் பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்ட் கிடையாது. அபார்ட் ஃப்ரம் உங்களுக்கு மைசூர் அண்ட் பெங்களூரு. சோ ஓகே. காங்கிரஸோட பேஸ். அதனால அவரோட பொலிட்டிக்கல் மைலேஜ்க்கு திரு டி.கே. சிவகுமார் இங்க புஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். இதுல டி.கே. சிவகுமார் அவரு பண்ணிட்டாருன்னா அவரோட இதா இருக்கும். எப்படி ஒருத்தருக்கு ஒரு இது சொல்றோம். ம். நேருனா ஐஐடி கட்டியிருக்காரு, ஐஐஎம் பண்ணியிருக்காரு. மோடினா வந்தே பாரத் நிறைய கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஏர்போர்ட்ஸா ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணாரு. பி.வி. நரசிம்மராவ்னா லிபரலைசேஷன் அப்படின்னு. ம். அது மாதிரி ஒரு இதுக்கு தமிழ்நாட்டுல டைட்டில் பார்க்னா திரு கருணாநிதி அப்படின்னு சொல்லுவோம். லா அண்ட் ஆர்டர்னா அது ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுவோம். ம். அவங்க 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கும்ல. காமராஜருக்கு இது, எம்ஜிஆருக்கு இது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். திரு டி.கே. சிவகுமார் தனக்கான ஐடென்டிட்டியா இந்த விஷயத்தை கொண்டு பார்க்கிறார். நான் ஒரு விவசாயிகளின் காவலன், கர்நாடக விவசாயிகளின் காவலனாக மாற நினைக்கிறார். இதுல கொஞ்சம் மனிதாபிமானம் மிக்க மனிதராக இந்த நாட்டினுடைய ஒன் ஆஃப் தி டீம் இந்தியா நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய அந்த டீம் இந்தியான்ற போர்டுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தானே நீங்க டீம் இந்தியாவா இருக்கீங்க. ம். நிதி ஆயோக்ல அந்த இடத்துல ஒரு மாநில முதல்வரா உங்க பக்கத்து மாநிலத்தினுடைய நண்பராக உங்களுடைய கூட்டணி கட்சியின் நீங்க போன் பண்ணி வீடியோலாம் எடுத்து போட்டீங்களே விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு. இப்போ அவர் கேட்கறத மட்டும் பண்ணுங்க. மேகதாது இத ஸ்கிராப் பண்ணுங்க. இப்ப தண்ணிய கொடுக்க இது வேண்டிய பண்ணுங்க. தண்ணிய அங்க பிஜேபி பண்ணுது, இங்க பிஜேபி பண்ணுது. இந்த பாலிடிக்ஸ் இல்ல. காங்கிரஸ், பிஜேபி இது திரு அன்புமணி அவர்கள் சொன்ன பார்ட்டுக்கு வருவோம். ம். நேஷனல் பார்ட்டிஸ்க்கு இது ஒரு ப்ராப்ளம் தான். எஸ். நாடு முழுக்க ப்ராப்ளம் தான். இங்க மட்டும் இல்ல. நாடு முழுக்க. ம். உங்களுக்கு வந்து மத்திய பிரதேஷுக்கும் குஜராத்துக்கும் நதி இணைப்பு, மகாராஷ்டிராவுக்கும் மத்திய பிரதேஷ்க்கும் நதி இணைப்பு, ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேஷ்க்கும், உத்தரப்பிரதேஷ்க்கும் மத்திய பிரதேஷ்க்கும் பல நதி பட் பிரச்சனைகள். இப்பதான் ஒரு 3 இது சக்சஸ்ஃபுல்லா 3 நதி முடிச்சிருக்காங்க. இணைப்பு ம். பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டிருக்கிறார் அமித்ஷா. அமித்ஷா. ஏன் எல்லாத்துலயும் பிஜேபி கவர்மெண்ட் ம். ஒருத்தரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் பேசி பாஸ் உங்களுக்கு வர வேண்டியது இது, இவங்களுக்கு வர வேண்டியது இது, 2 பேர் எடுத்துக்கோங்க. லோக்கல் பாலிடிக்ஸர் ஒரு வருஷம் ஃபுல்லா சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ம். தோத்த மாதிரியே யாருக்குமே தெரியாது. எல்லாருமே வெற்றி பெற்றுக்கொண்டது எல்லாருமே உணர்வாங்க. இதுதான் கிடைக்கணும்னு இருக்கு, இதுதான் கிடைக்கும். எல்லாரும் சொல்யூஷன் இருப்போம், நிம்மதியா இருப்போம். இந்த பிரச்சனைக்கு முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே பாதகம் இல்லாத தீர்வுகளை 3 ரிவர் பிரச்சனையை தீர்த்திருக்கார் திரு அமித்ஷா. அங்க நீர்வளத்துறை அமைச்சர் இவரு நம்ம பாட்டுல வச்சுக்கிட்டு. ம். சோ அது போல ஒரு விஷயத்தை இங்கே தீர்க்க முடியும். நினைச்சா முடியும். நம்ம கோதாவரி காவிரி இணைப்புன்றது ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் அட்டெம்ப்ட். பட் ஆனா அது இமீடியட்டா வருமா? இந்த எல்னினோ ஏறக்குள்ளே நேரடியா போய் பொக்லின் எடுத்து நோண்டிக்கிட்டே வந்துட்டா வந்துருமா? வராதுல. அது லாங் டேர்ம் ப்ராசஸ். அப்ப இப்ப என்ன பண்ணும்? இப்ப இருக்கிறதுல ப்ரொபஷனட்டா ரிலீஸ் பண்ணும். பாஜக காங்கிரஸ் சதி செய்கிறதா அப்படின்னு திரு அன்புமணி அவர்கள் சொல்கிறார்.
ராகுல் காந்தி சேலஞ்ச் பண்றாரு, பண்ணாங்கன்னா நான் என்டிஏ விட்டே வந்துடுறேன் அப்படின்றாரு. இது ஒரு நல்ல சேலஞ்சு, சூப்பரான சேலஞ்சு. பொலிட்டிக்கலி சூப்பரான விஷயத்த திரு அன்புமணி பண்கிறார். எலெக்ஷனுக்கு அப்புறமே 2 விஷயம் உண்மை. ஒன்னு தி 2 வின்னர்ஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு பிஎம்கே. என்டிஏ அலைன்ஸ்லயே அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஜெயிச்சது பாமக. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிவிகேல பார்த்தோம்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி பிடிச்சிட்டாங்க. திரு அன்புமணி அதை கிளைம் பண்ணாரு. நம்ம 2 பேர் தான் இந்த தேர்தலே வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா கரெக்டான கிளைம். அதற்கு தேர்தலுக்கு பிறகும் அதிமுக ஒரு மாதிரி இருக்கு, திமுக ஒரு மாதிரி இதாயிட்டு இருக்கு. பிஜேபி ஒருத்தர் வந்து வெளியிலேயே போயிட்டாரு, முக்கியமான தலைவர் வந்து வெளியிலேயே போயிட்டாரு. சீமான் ஒரு மாதிரி கலை இழந்திருக்காரு. ஒரு கட்சியும் ஒரு மாதிரி இருக்கு. விசிகா வந்து தன்னோட பேஸ் அங்க போயிருச்சு, ஆட்சியில வந்துட்டோன்னு ஒரு ஆறுதல் பரிசோட இருக்காங்க. எதிர்கட்சி தலைவரா உருவாக்குறாரு. யாருமே இல்ல. திரு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ரெஜுனேட்டடா இருக்காரு. அப்பா வந்து இவர்கிட்ட வந்து மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்றத பார்க்கிறோம். சோ இஸ் ஆன் வின்னிங் மோட்ல இருக்காரு. இப்ப அடுத்த விஷயத்த கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, கொண்டு போகிறாரு. இந்த இதுல அவர் சொல்றது பொசிஷனிங் பண்ண நினைக்கிறது ஒரு சூப்பர். நான் என்டிஏ தான். ஆனா ராகுல் காந்தி சொன்னாரா நான் என்டிஏ விட்டு வெளியில வரேன். சோ இட்ஸ் a trap. நீங்க வாங்க பண்ணிக்கலாம். கர்நாடகா தோத்துட்டு நான் வெளியில வரேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஒரு எம்பி ஆதரவு வேணுமா? நீங்க வந்து கர்நாடகாவை தோக்கறன்னு, அதாவது மேகதாது பண்ணனா இட்ஸ் a political setback for டிகே சிவகுமார் which will eventually cost him கர்நாடகா எலெக்ஷன். கர்நாடகா தேர்தலுக்கே அவருக்கு ஒரு முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி இவங்க அததான் பிஜேபி அங்க பண்றாங்க. பிஜேபி புஷ் பண்றாங்க. ஃபுல்லா இததானே நீங்க வந்து ஃபுல் டாஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஃபுல் டாஸ்லயே நீங்க ஸ்டெம்ப் அவுட் ஆறதுக்கு கூட போல்ட் ஆறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் இன்னும் பிரஷர் பண்றேன். இதேவே ஒரு இஷ்யூவா மாத்துறேன். மத்திய அரசு அனுமதி கொடுக்காதுன்றது கர்நாடகா பிஜேபிக்கு தெரியும். அதனால தான் அவங்க இதை ஒரு இஷ்யூவா மாத்துறாங்க. அப்போ மத்திய அரசு அனுமதி கொடுக்கல, தமிழ்நாடுல பிரஷர் போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிகே சிவகுமார் செட்பேக்ன்றது மட்டும் தான் நிக்கும். அப்போ அது கர்நாடகா பிஜேபி அப்படி அங்க இது பண்றாங்க. மத்திய அரசு ஆன் தி ஹோல் அங்க இருந்து மேல இருந்து பாக்குறோம் அப்படின்னா இங்கதான் பிஜேபி இது. திரு டிகே சிவகுமார் எப்படி பண்றாரு, ராகுல் காந்தி அவர் அமைதியா இருக்காரு. கர்நாடக பிஜேபி டிகே சிவகுமாரை கேள்வி கேட்குது. கர்நாடகா இதுல தண்ணி கொடுக்கணும், தண்ணி உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லுது. மத்திய பிஜேபி என்ன பண்ணுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கா அப்படின்ற கேள்விக்கு திரு அன்புமணி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு லாஸ்ட் லைன சொல்லியிருக்கு. முதல்ல அவங்க சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல எதுவும் சொல்லல அப்படின்னு, தீர்ப்புல எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைன்ல வந்து நாங்க வந்து இது பண்ண முடியாது, இட்ஸ் ஆல் அப் டு அவங்களோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு 4வது டீல வந்து கிளியரா சொல்லிருச்சு. என்னென்ன சொல்லியிருக்கோ காவிரி ஒழுங்காற்று ஆணையம் உள்ளிட்ட ட்ரிபியூனல் உள்ளிட்ட வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி உள்ளிட்ட இவங்களுடைய மேலாண்மை ஆணையம் இவங்களுடைய இதற்கு அடிப்படையில டிபிஆர் எல்லாம் பொறுத்து தான் கொடுப்போம், இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படின்றத சொல்லிடுச்சு. திருமதி சுதா அவர்கள் அவங்க எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி, தமிழ்நாட்டு காங்கிரஸ் எம்பி அவங்க எழுப்பிய கேள்விக்கு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கிளியரா சொல்லிடுச்சு. டிபிஆர் இஸ் a flawed one. ட்ரிபியூனல் மற்றும் இவங்களுடைய கைடன்ஸ் அடிப்படையில் இல்ல, அதனால நாங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம், இப்ப வரைக்கும் இல்ல, நாங்க திருப்பி அனுப்பிட்டோம், நாங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கிளியர் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழ்நாட்டின் ஒப்புதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம், மேண்டேட்டரி. தமிழ்நாட்டினுடைய அதை விட முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டின் உரிமைகள். தமிழ்நாடு நாளைக்கே திரு விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்றதுக்காகவும் முடியாது. தமிழ்நாட்டினுடைய நீர் தேவை, நீர் இது எவ்வளோ, அதற்கு கைட்லைன்ஸ் என்ன இருக்கு, எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட் இருக்கு, இதுக்கெல்லாம் இருக்கு. கீழ்ப்பாசன மாநிலங்கள் லோவர் ரைபேரியன் ஸ்டேட்ஸ் உடைய ஒப்புதல், அவர்களுடைய வாழ்வாதாரம், ஜீவாதாரம், நீராதாரம், இந்த என்ன கேட்டகரியில உள்ள கொண்டாலும் என்ன வார்த்தை ஜாலம் பண்ணாலும் எல்லாத்துலயும் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இருக்கணும். எந்த வகையிலும் இதற்கு பாதகம் வரக்கூடாது. இதெல்லாம் தான் பாயிண்ட். ஓகே, இதுல காம்ப்ரமைஸ் நடக்காது, இதுல ஆகாது. இது வந்து ஒரு பர்னிங் இஷ்யூ. ரொம்ப நாளைக்கு மேகதாதுன்னு பேச போறோம். இதுல வந்து டிவிகே அரசு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அங்க வந்து அவர் சொல்லிட்டாரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு. இங்க ஸ்டாலின் அவர்கள் இருந்து, அன்புமணி அவர்கள் இருந்து, எடப்பாடி அவர்கள் எல்லாருமே வந்து இது வந்து தாவேகா பிரச்சனை இல்ல, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து தெரியாம அந்த நடுவர் மன்றத்துக்கு வேற ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. அது எப்படி நீங்க கர்நாடகால போய் நீங்க என்ன எது கேட்கணும், இது நம்மளோட உரிமை, நீங்க இங்க இருந்தே கேட்கணும், அதுக்கு எதுக்கு நீங்க கர்நாடகாக்கு போறீங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க அன்புமணி அவர்கள் வச்சிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல தாவேகா அரசுக்கு ஏதாவது தடை இருக்கா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அது மூலியமா என்ன உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் சொல்லுங்க. திமுக ஆட்சியில நிறைய அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாங்க. அதுல திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெட்டர் பேட் கட்சி கூட கூட்டிருப்பாங்க. அதே ஈக்குவலான அதே அளவுல இருக்கக்கூடிய இன்னொரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு லெட்டர் பேட் கட்சி கூப்பிட மாட்டாங்க. தந்தை பெரியார் திராவிடம் இத கழகம் அப்படின்னு என்ன நிறைய பேர் வந்துருக்கும். நிறைய இயக்கம்ல தந்தை பெரியார் திராவிட கழகம், அது மாதிரி நிறைய குட்டி குட்டி குட்டியா கழகம்ல இருக்கும். அதுல ஒரு குட்டி கட்சியை கூட்டிருப்பாங்க.
அதே போல இன்னொரு குட்டி கட்சியை இந்து மக்கள் கட்சி கூட்டிருப்பாங்களா? ம். இந்து தமிழர் கட்சி கூட்டிருப்பாங்களா? இது போல ஏதாவது ஒண்ணு. அதே போல தமிழ் தேசிய மக்கள் பேரவைன்னு தமிழ் தேசியத்தை யாராவது கூட்டிருக்காங்களா? இல்ல. கம்யூனிச சித்தாந்தத்தை ஏதாவது கூட்டிருக்காங்களா? கூட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவர்டான சில பார்ட்டிஸ் நெறைய இருப்பாங்க. அதுல அந்த அந்த லிஸ்டட் பார்ட்டிஸ்ல என்ன கேட்டகரி மொத்தமே 200 உறுப்பினர் தான் இருக்காங்க. 200 உறுப்பினர்ல 200 பேருமே நிர்வாகிகள் தான். ம். அப்படின்னு ஒரு ரெட்டை பேட கட்சி இருக்குன்னா, அந்த ரெட்டை பேட கட்சி கூட கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒத்து வந்தா. அதுக்குன்னு ஒரு லீகல் ஃபார்ம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அது என்ன அப்படின்னா ஒரு சிம்பாலிசம். தமிழகம் ஒன்றாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சிம்பாலிசம். ஓகே. ஆல் பார்ட்டி மீட்ன்றது என்ன? ம். ஒரு கன்சென்சஸ். நாங்க எல்லாம் இருக்கோம். டிசென்ட் கிடையாது. எய்தர் இட்ஸ் பிஜேபி ஆர் காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே ஆர் டிவிகே, கம்யூனிஸ்ட், விசிகே, பிஎம்கே, ம். மதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் வரைக்கும் எல்லாரும் ஆல் ஆர் இன் ஒன் பேஜ் ம். அப்படின்னு காட்டுற ஒரு முக்கியமான சிம்பாலிசம். அந்த சிம்பாலிசத்தை தாண்டி அதுல ஒண்ணும் கிடையாது. ஓகே. கர்நாடகா கூட்டுறதுலயும் ஒண்ணும் கிடையாது. ம். என்ன இருக்க போகுது? அதுலயும் ஒண்ணும் கிடையாது. இதுல சிம்பிள் விஷயம். திரு டி.கே. சிவகுமாருடன் ஒரு பொது இடத்துல பேசலாம். ம். இல்ல திரு டி.கே. சிவகுமார் அங்க போய் பேசுறாங்க அப்படின்னா, திரு டி.கே. சிவகுமார் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு சென்னைக்கு வர சென்னைக்கு சொல்லணும். வரணும். ம். அப்படி சொன்னா ஒரு பேலன்சிங்கா இருக்கும். இல்லன்னா நம்ம ஏதோ இறங்கி போய் கைய பிடிச்சிட்டு பாஸ் ப்ளீஸ் நீங்க கட்டிடாதீங்கன்னு கேட்கிற மாரி ஆயிரும். ம். முதல் டைம் ஒரு ஹேண்ட் ஷேக், 2வது டைம் ஒரு ஹேண்ட் ஷேக். நீங்க இந்த டைம் வாங்க. முதல் டைம் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஸ்ரேயா வீட்டுக்கு போய் அங்க விருந்து சாப்பிட்டாங்களா? இப்ப அந்த பக்கம் வந்து இங்க வந்து விருந்து சாப்பிடணும். ஓகே. திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல ரொம்ப பர்னிங்கா அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து குதிரை பேரம் வழக்குல முன்ஜாமீன் வாங்கிட்டு ரெகுலரா வந்து கையெழுத்து போட்டு வந்த நிலையில இன்னைக்கு அவர் வந்து கையெழுத்து போட போகல. ஏன்னா இன்னொரு கேஸ்ல அவருக்கு வந்து முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்துல. இப்ப அவசரமா வந்து உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க முன்ஜாமீன் கேட்டு. வச்ச குறி இந்த வாட்டி குறி வச்சா எற விழணுங்கிற மாரி லாக் பண்ணிட்டாங்களா? என் தலைவனை இப்பயிலிருந்து இல்ல 3 வருஷமா லாக் பண்ண பாக்குறாங்க. 2023ல இருந்து லாக் பண்ண 2 பாதியில இருந்து லாக் பண்ண பாக்குறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். திரு செந்தில் பாலாஜி ரொம்ப முக்கியமான நபர். அது ம். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுதான். இது அந்த ஐஸ்பெக்கோட எட்ஜ நோக்கி வந்துருச்சோன்ற ஒரு சந்தேகம். எப்ப ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் மனு இன்னைக்கு தள்ளுபடி ஆனதோ, ம். அப்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் அதற்கான விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஓ! ஸோ நாளைக்கு எதா இருந்தாலும் நாளை பண்ணா, ம். எதா இருந்தாலும் ம். நாளைக்கு பண்ணா, சாட்டர்டே, சண்டே நியூஸ்ல இருக்கும். ம். வீக்கெண்ட்ல ஃபுல்லா இதான் தலைப்பா இருக்கும். Instagram ஃபுல்லா ரீல்ஸா இருக்கும். ஓகே. இப்ப நாளைக்கே அவசர வழக்கா உச்சநீதிமன்றம் வந்து இத எடுக்க போகுறாங்க. ஆனா ம். நாளைக்கே கையெழுத்து போட வரலன்னா, சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம அது காவல்துறை ஒண்ணும் வந்து பிரச்சனை இல்ல. இவரோட சொல்லியிருக்காங்க. கவுன்சில் தான் அங்க போய் டெல்லி இருக்க போறாரு. இவரே நேர்ல போய் ஓகே. கனம் நீதிபதி அவர்களேன்னு வாதாட போறது கிடையாது. ஸோ இவருடைய கவுன்சில் தான் வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுவாங்க. இவரு இங்க போய் கையெழுத்து போடுவாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பட் கையெழுத்து போடுவாரா? இல்ல போக விடாம தடுக்கிறதும் இவங்களே, போக வரலன்னா கையெழுத்து போடலன்னு சொல்லி தூக்குவதும் இவங்களே. என்ன வேணா இருக்கலாம். அரசியல் என்பது ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தை எவ்வளவு சீக்கிரம் தாவேக கரைச்சு குடிக்குது, எவ்வளவு சீக்கிரம் தன்னோட பொலிட்டிக்கல் எனிமீஸ டிஸ்மேண்டில் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ம். எந்த அளவுக்கு பண்றாங்கன்றத பார்க்கணும். ஏன்னா, திரு உதயநிதி அப்படின்றவரு முகம். அதற்கு உருவம் கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தோன்னா, திமுகல பல தளபதிகள். ஒரு தளபதியா சீட்டு கட்டு போல உருவ தாவேகா முயற்சியில இறங்கியிருக்கு. அதுல முக்கிய லோக்கல் பாடி தளபதியா எலக்ஷனுக்கு இவரு. முன்னாடி ம். முதல்ல சிம்பாலிசம், ஆப்டிக்ஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா சீட்டு கட்டு அது ஒரிஜினலா உருவாங்களான்றது அப்புறமா தெரியும். ம். இப்போதைக்கு லோக்கல் பாடி எலக்ஷனுக்கு முன்னாடி கரப்ஷன் கிடையாது. திட்டங்கள் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்துறோம். ம். நிதி நிலைமை இதுதான். இவ்ளோ மோசமா திமுக வச்சுட்டு போயிருச்சு. இவங்கலாம் தான் விட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேஸ சாட்டிஸ்ஃபை பண்ணி செந்தில் பாலாஜிய இப்ப தூக்கின்னு வச்சுக்கோங்களேன். ம். தூக்கிங்களா வச்சுக்கோங்க. ம். முதல்ல சந்தோஷப்படுறது டிவிகேக்காரங்க. 2வது சந்தோஷப்படுறவங்க பிஜேபிக்காரங்க. 3வது சந்தோஷப்படுறவங்க அதிமுககாரங்க. ஒரு பாப்புலேஷன் ஒரு பெரிய அளவு வந்து அவங்க வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா அவர் வில்லனிக் மாரி அவருக்கு ஒரு இமேஜ் அமைஞ்சிருக்கு. ம். திரு செந்தில் பாலாஜினாலே அவர் வந்து ஒரு ஒரு வில்லனிக் இமேஜ். அது ஒரு பொலிட்டிக்கல் வில்லனிக் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது அது வந்து உங்களுக்கு திரு வேலுமணி அவர்கள் மேல வரும். அவர் வந்து பொலிட்டிக்கல் அவர் போனார்னா தட்டினா தூக்கிடுவார் அப்படின்னு. அவருக்கே இப்போ தேர்தல்ல ஒரு செட் பேக் அப்படின்றத பார்த்தோம் கோயம்புத்தூர்ல. பட் இவருக்கு வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு 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 சினிமால ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வில்லன்னா எப்படி புஷ் பண்ணுவாங்களோ, அது போல இவருக்கு புஷ் பண்ணி வச்சிருக்காங்க, அமைச்சு வச்சிருக்காங்கன்றத பார்க்குறோம். திரு செந்தில் ஓகே. பாலாஜி தெரிஞ்சோ, தெரியாமலோ நெறைய பேரு அப்படி ஒரு பிராண்ட் பில்ட் ஆயிருக்கு. எப்படின்றது தெரியல. ம். ஆப்வியஸா தெரியும். பட் தெரியலன்றது தான் நமக்கு அதுக்கு நம்மளால கன்வின்சிங்கா நம்மளால வந்து அந்த மீம் வரும்ல. எனக்கு தெரியும். ஆனா ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட விஷயம் இல்லன்னு ஒரு மீம் வரும்ல. அது போல தான் இங்க வந்து நிக்குது. ஸோ இதுல
நாளைக்கு ஒரு டெசிசிவான விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன அப்டேட் வருதோ அதற்கு ஏற்ப நாளை இரவுக்குள்ள நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே. இன்னைக்கு வந்து அவரோட சகோதரர் சொல்லியிருக்காரு, "ஏன் வரல?" அப்படின்னு கேட்டதுக்கு, "உடம்பு சரியில்ல. அதனால மருத்துவமனையில இருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு தடவ அந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கா? எந்த மாரி? முன்னாடி ஒண்ணு நடந்ததுல்ல. முன்னாடி என்ன நடந்தது? ஒரு அபி ஹார்ட் பிக்சர் பாக்கி ஹை. ஓகே, நாளை இரவு பேசுவோம். ஓகே.